Hi guys, welcome to Mupare Training Academy. So இன்னைக்கு கிளாஸ் 3 லாக்டவுன் சைக்காலஜியோட கிளாஸ் 3 பார்க்க போறோம். ஸோ guys கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன விஷயத்த ஃபர்ஸ்டே சொல்லிட்டு தான் ஆரம்பிக்க போறேன். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 19th கொஸ்டினுடைய ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி சார் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. நிறைய பேர் ஆர்குமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சில பேர் அதுல வந்து கரெக்டா கவனிச்சு எனக்காக சப்போர்ட்டும் பண்ணிருந்தீங்க guys. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வீடியோல பார்க்கும் பொழுது உங்களுக்கு டாலர் சிம்பிள் வந்து எஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? டாலர் சிம்பிள் வந்து எப்படி தெரிஞ்சிருக்கு? எஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலா அது டாலர் சிம்பிள். ஸோ அந்த அளவுக்கு கூட எனக்கு கண்ணு தெரியாம இல்லை, நான் ஓரளவுக்கு பார்த்து தான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அப்படி உங்களுக்கு செக் பண்ணணும்னா உடனே உங்களுக்கு பிடிஎஃப் நாங்கள் தான் டெலிகிராம்ல கொடுத்துருக்கோம், வாங்கி பார்த்துருக்கலாம். பிடிஎஃப்ல தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோல அவ்வளவு கிளாரிட்டியா கொஞ்சம் தெரியல. அதாவது வந்து பார்க்கும் போது அந்த டாலர்ன்றது வந்து உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எஸ் மாதிரி தெரிஞ்சது. அதுல வந்து கொஞ்சம் பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க சார் அது 19th சி சார். ஆனா எனக்கு என்ன ஒரு இதுனா, ஸோ அந்த கொஸ்டினுடைய லாஜிக் எப்படி புரிய வைக்கிறதுன்னு யோசிச்சேன். ஆனா எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சிருக்குன்றத நினைச்சு கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கிட்டேன். கரெக்டா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே காய்ஸ், இன்னைக்கு லாக்டவுன் சைக்காலஜினுடைய கிளாஸ் 3 போறோம். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எங்களுக்கு ஜிகேவும் எடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீக் வந்து நம்ம 3 சைக்காலஜி கிளாஸ் பார்க்கலாம். அடுத்த வீக் நம்ம ஜிகேக்கு போகலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு நாள் ஜிகேவும் பார்க்கலாம், பார்க்காமலாம் போறது இல்லை. சைட் பை சைடு எஸ்எஸ்சி ஜிடிக்கு அவங்களுக்கு போட்டுட்டு இருக்கோம். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுலயும் ஜிகே வரும்போது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்றேன்ல, கொஞ்சம் கேட்டுக்கோங்க. நல்ல இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ எங்களுடைய சார்பில் எஸ்ஐபிசிக்கு ஆன்லைன் வகுப்புகள் எப்போ தொடங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வருகிற திங்கட்கிழமை 17/5/2021 தொடங்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஆன்லைன் வகுப்புகளில் சேரணும்னு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஃபார் ஆன்லைன் கிளாஸஸ் கான்டாக்ட் 7200400395 அல்லது 7200400398. டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லாக்டவுன் பீரியட் பேஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியான இணையை தேர்ந்தெடுக்க அனாலஜின்ற கொஸ்டின் தான். 8ன்றத 512 எழுதியிருக்காங்க. அப்ப 6ன்றத என்னன்னு எழுதியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, 8னுடைய கியூப் வேல்யூ தான் என்னன்னு பாத்தீங்கன்னா 512. ஸோ வந்து ஒரு கியூப் வேல்யூ வந்து ரொம்ப 15 வரையுமா தெரிஞ்சிருக்கணும். 1ல இருந்து 15 வரையுமா கியூப் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். 1ல இருந்து 30 வரையும் ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சிருந்தா தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போனோடனே டக்குன்னு கலக்கிட்டு வர முடியும். அப்ப 6னுடைய கியூப் என்னன்னு பாத்தீங்கன்னா 216. ஸோ ஆன்சர் வந்து ஏ. முடிஞ்சது, டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்தது இந்த இடத்துல ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் நான் பண்ணிருப்பாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இங்க பாருங்க 3 நம்பர் இருக்கு. 8 9 3 is equal to 51. இந்த 3 நம்பர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி தான் 51 வர வச்சிருக்காங்க. அது என்னன்றதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 8 ஸ்டார் 9 3 is equal to 51. ஸோ இந்த 8யும் 9யும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8யும் 9யும் கூட்டிக்கோங்க. ஸோ இதுக்கு நான் வந்து கூட்டுறேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து பெருக்குனா வேல்யூ எங்கேயோ போயிடும். எனக்கே தெரியும் 8 9 பெருசா ஆயிடும், வேல்யூ 72க்கு போயிடும். ஸோ அப்ப கண்டிப்பா அவங்க பெருக்கி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் 8யும் 9யும் கூட்டிக்கிறேன். ஸோ 8யும் 9யும் கூட்டினா என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 8 8 16 17 வருமா? 17. இந்த ஆஷை நான் பெருக்கலா எடுத்துக்கிறேன். சோ 17 into 3, ஏன்னா 7ஓட 3 பெருக்குனா கரெக்ட்ல 1 வரும்ன்றது தெரியும். ஏன்னா 7 3 21 இல்ல. ஆன்சர் வந்துச்சு 51. 17 into 3. இதே லாஜிக் அடுத்தது ஃபாலோ ஆகுதான்னு பாருங்க. 12 6 4 is equal to 72 சொல்றாங்க. அப்ப 12யும் 6யும் கூட்டுறேன். 12 6 into 4. சோ சார் போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் பெருக்க தான் சார் பெருக்கணும். வேணாங்க, ஐயோ வேணாங்க. ஓகேங்களா? சோ இங்க வந்து இந்த 2 நம்பர் என்ன பண்ணி அதுக்கப்புறம் அது என்ன பண்ணிருக்காங்கன்னு தான் கணக்கு. இங்க போர்ட் மாஸ் ரூல்லாம் அப்ளை பண்ணாதீங்க. சோ 12யும் 6யும் கூட்டினா 18. 18 4ஆல பெருக்குனா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 72. கரெக்டா வந்துருச்சு. சோ லாஸ்ட் क्वेश्चन நமக்கு கேட்டிருக்கிறது 13 into 11 ஆஷ் 6ன்னு கேட்டிருக்காங்க. சோ போட்டுலாமா? இரு கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறேன் நமக்கான क्वेश्चन. சோ 13 plus 11, ஏன்னா அவங்க ஸ்டார் என்னன்னு எடுத்திருக்காங்க, பெருக்கல்னு எடுத்திருக்காங்க. சோ இத பெருக்கல் எடுத்திருக்காங்க, ஆஷ் வந்து பெருக்கல் எடுத்திருக்காங்க. சோ 13யும் 11யும் கூட்டினா என்ன வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். 24 into 6ன்னு கேட்டிருக்காங்க. சோ 24 6 என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 6 4 24 2 12 13 14. சோ ஆன்சர் வந்து 144. முடிஞ்சது. ஆன்சர் ஓகே. அடுத்த क्वेश्चन, 2 positions of a cube are shown below. அதாவது பகடையுடைய 2 பொசிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல 5னுடைய எதிர்பக்கமா எது வரும்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா 2 பகடையுடைய தோற்றம் கொடுத்தாங்கன்னா அதுல 2 பக்கம் பொதுவா இருந்துச்சுன்னா மீதமுள்ள பக்கங்கள் எதிர்பக்கங்களா அமையும். ஆனா இங்க எதனா 2 பக்கங்கள் பொதுவா இருக்கா? கிடையாது. இந்த பக்கம் 9 ஒரு பொதுவான நம்பர் இருக்கு, இந்த பக்கம் ஒரு 9ன்னு ஒரு பொதுவான நம்பர் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரே பக்கம் தான் பொதுவா இருக்கு அப்படின்னா
நம்ம எடுத்து அதை எந்த திசையில எழுதணும், கடிகார திசையில எழுதணும்னு கத்து கொடுத்துருக்கேன். ரெண்டு பக்கம் பொதுவா இருந்துச்சுன்னா மீதமுள்ள நம்பர்கள் எதிர்பக்கங்கள் டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இங்க ஒரு பக்கம் தான் பொதுவா இருக்கு. அப்ப நம்ம கடிகார திசையில எழுதலாம். 9 தான் பொதுவான நம்பர். சோ 9ல இருந்து தொடங்குறேன். இது கடிகார திசையில எழுதுனா 9க்கு அடுத்த நம்பர் 6, 6க்கு அடுத்த நம்பர் 3. சோ கடிகார திசையில இப்படிதான் எழுதியிருப்பேன். அடுத்தது இங்க 9க்கு அடுத்த நம்பர் 5, 5க்கு அடுத்த நம்பர் 4. சோ 5, 4. இப்ப 5 எதிர்பக்கம் தான் கேட்டிருக்கேன். 5க்கு நிறைய என்ன வந்திருக்கோ அதான் எதிர்பக்கம். சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 6 முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அடுத்தது ஒரு சீரீஸ் கொடுத்திருக்காங்க. இந்த சீரீஸ்ல விடுபட்ட எண்களை வந்து நமக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ விடுபட்ட எண்ணை காண்க. 5, 7, 11, 19, 35, 67, கொஸ்டின் மார்க் 259. சோ 5க்கும் 7க்கும் வித்தியாசம் 2, இது 4, இது 8, 15, 15ல 6 போச்சுன்னா 9 போச்சுன்னா 16. இந்த இடத்துல கண்டிப்பா 32 தான் வந்திருக்கும். சோ இங்க பாருங்களேன், 2 4 ஆயிருக்கு, 4 8 ஆயிருக்கு, 8 16 ஆயிருக்கு, 16 32 ஆயிருக்குன்னா கண்டிப்பா இங்க 64 ஆயிருக்கும். சோ 7 4 கூட்டினா 11, 6 6 12 13. சோ ஆன்சர் வந்து 131 முடிஞ்சிருச்சு. சோ வித்தியாசங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 மடங்குகளாக இருக்குது. 2 4 8 16 32 அப்படியே டபுள் ஆயிட்டே வருது. ஓகேங்களா? சோ பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம், பழக்கம் இருக்கணும். ஓகேங்களா? பிராக்டிஸ் தான். அடுத்தது விடுபட்ட எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த டேபிளேஷன்ல ஏதோ ஒரு நம்பர் விடுபட்டு இருக்கு. எந்த இடத்துலனா இந்த இடத்துல தான் கேள்வி குறியிட்ட நம்பர் தான். சோ பெருசா இருக்குன்றதுனால தெரியுதா? 5 4 7 6 10 8 4 11 கேள்விக்குறி. இங்க ஆன்சர் 60 220 56. ஓகே, தெரியுதான்னு பாத்துக்கோங்க. சோ இந்த 3 நம்பர் எனக்கு கீழே இருக்கிற நம்பர் இதெல்லாம் தான் பெரிய நம்பரா இருக்குங்க. இதெல்லாம் தான் பெரிய நம்பரா இருக்கு. அப்ப இந்த 3 நம்பர் ஏதோ ஒண்ணு பண்ணி தான் இந்த பெரிய நம்பரை வர வச்சிருக்காங்க. 5 6 என்ன 30. எல்லாத்தையுமே பெருக்கிடலாம். 5 30. அந்த 30ஓட 4 பெருக்குன்னா 5 × 6 × 4 பெருக்குன்னா வந்து 120. இதை 2ஆல வகுத்தா 60. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டினுடைய லாஜிக் கண்டுபிடிச்சிருக்கேன். எல்லா நம்பரையும் பெருக்கி அதை எதால வகுத்திருக்கேன், 2ஆல வகுத்திருக்கேன். இதே லாஜிக் அடுத்ததுல பண்ணு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாக்கலாம். 4 10 11 இருக்கா? சோ 4 10 40. 40 × 11 வந்து 440 முடிஞ்சிருச்சு. இதையும் 2ஆல வகுத்தா 220 வந்துச்சு பாருங்க. அப்ப 3 நம்பரையும் பெருக்கி என்ன பண்ணிருக்காங்க, 2ஆல வகுத்திருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம வேலையை பார்க்கலாம். 7 8. 8ஓட எந்த நம்பரை பெருக்கி 2ஆல வகுத்தா 56 வரணும். முதல்ல 56 2ஆல பெருக்கிக்கோங்க. அது என்ன வரணும்ன்றதை வச்சுதான் ஆன்சரே நமக்கு வரப்போகுது. ஏன்னா 7 8 என்னன்னு பாத்தீங்கன்னா 56. 56ஓட அந்த நம்பர் அப்படியே வரணும், ரீடைன் ஆகணும்னா இன்டூ 2. 56 2 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 2 6 18 சாரி 12. 2 6 12 2 5 10 11 112 வந்திருக்கும். சோ இதை டிவைடட் பை 2னா 56. அப்ப இந்த இடத்துல என்ன நம்பர் வந்திருக்கும்னா 2ன்றது தான் வந்திருக்கணும். சோ ஆன்சர் 2. சோ 2 பெருக்கி இருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த ஆன்சர் கரெக்டா வந்திருக்கும். சோ 6வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் எழுத்தாளர் ஆசிரியர் மற்றும் ஆண்களுக்கு இடையேயான தொடர்பு, அதாவது ஒரு ஆத்தர் டீச்சர் அண்ட் மென்னுக்கு இடையேயான தொடர்பு வந்து ஒரு வெண்படம் மூலமா விவரிக்க சொல்றாங்க. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆண் வந்து டீச்சராகவும் இருந்திருக்கலாம், ஆசிரியராகவும் இருந்திருக்கலாம். ஆமா தானே? ஆசிரியராகவும் இருந்திருக்கலாம், எழுத்தாளராகவும் இருந்திருக்கலாம். எஸ் எஸ், ஆசிரியராகவும் இருந்திருக்கலாம், எழுத்தாளராகவும் இருந்திருக்கலாம். ஸோ ஒரு எழுத்தாளர் பெண்ணா கூட இருந்திருக்கலாம், ஒரு டீச்சர் வந்து பெண்ணா கூட இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து 3 விஷயங்கள் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. அதாவது வந்து எப்படி இதுவாகவும் இருந்திருக்கலாம், அதுவாகவும் இருந்திருக்கலாம், ஒரு டைலமோ கண்டிஷன் வந்துச்சு. 3மே இருந்திருக்கலாம்னா படம் எப்பவுமே எப்படிதான் வரும்னா இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா ஒரு ஆண் வந்து ஆத்தராகவும் இருந்திருக்கலாம், டீச்சராகவும் இருந்திருக்கலாம். இல்லையா ஒரு ஆண் வெறும் ஆசிரியரா மட்டும் இருந்திருக்கலாம். இல்லையா ஒரு ஆண் வெறும் டீச்சரா மட்டும் சாரி எழுத்தாளரா மட்டும் இருந்திருக்கலாம். பெண்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. சோ இந்த மாதிரி 3 மிஸ்மேட்சா வந்துச்சுனாலே இந்த படம் எப்படிதான் வரும், இந்த மாதிரி தான் வரும். டைலமோ கண்டிஷன். இதுவாகவும் இருந்திருக்கலாம், அதுவாகவும் இருந்திருக்கலாம்னு சொல்லும்போது. ஓகே, அடுத்தது 7வது கொஸ்டின். ராதா என்பவள் தென்கிழக்கு திசை நோக்கி 7 கிலோமீட்டர். தென்கிழக்குனா எதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. இது சவுத்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட், இது நார்த். தென்கிழக்குனா இதுதான். சவுத் ஈஸ்ட் தான் வந்து தென்கிழக்குன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பாருங்க தெளிவா சவுத் ஈஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப தென்கிழக்கு திசை நோக்கி எத்தனை மீட்டர் செல்கிறாள்? 7 மீட்டர் செல்கிறார் ராதா. ஓகே, செல்லட்டும். ராதா 7 மீட்டரா? ஓகே, கிலோமீட்டர்ல மீட்டர். அடுத்து நடந்து சென்று பின் மேற்கு புறம் திரும்புகிறாள். மேற்குனா எதுனா இந்த பக்கம். சோ மேற்கு புறம் திரும்பி 14 மீட்டர் நடந்து சென்று அங்கிருந்து அவள் வடமேற்கு திசையில் 7 மீட்டர். சோ வடமேற்குன்னும் பொழுது இதுதாங்க, இந்த மாதிரி போவா வடமேற்குனா. ஓகேங்களா? சோ இது கொஞ்சம் இடிக்குது. நான் இந்த சென்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். சோ ராதா 7 மீட்டர் தென்கிழக்கு, இங்கிருந்து 14 மீட்டர் மேற்கு திசை, பின் அங்கிருந்து 7 மீட்டர்
வடமேற்கு. ஸோ இதுவும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்கரம் வர மாதிரி வந்துருச்சு. ஓகே, பேரலோகிராம் வர மாதிரி, இணைகரம் வர மாதிரி வருது. அவள் வடமேற்கு திசையில் சென்று பின் கிழக்கு திசை திரும்புகிறாள். கிழக்குனா இந்த பக்கம், கிழக்கு திசை திரும்பி எத்தனை மீட்டர் நடக்கிறாள்? 4 மீட்டர் நடக்கிறாள். அவள் ஆரம்பித்த இடத்திற்கு செல்ல எவ்வளவு தொலைவு நட வேணும்னா, இது 14 மீட்டரா, இங்க மேலேயும் அப்போ கண்டிப்பா 14 மீட்டர் இருந்திருக்கும். ஸோ அதுல 4 மீட்டர் நடந்துட்டா அப்ப மிச்சம் எத்தனை மீட்டர் நடக்கணும்? 10 மீட்டர் நடக்கணும். ராதா முடிஞ்சிருச்சு. ஆன்சர் 10 மீட்டர். ஓகே, அடுத்தது 8வது கொஸ்டின். பரிசு வாங்கும் ஒருவரை பார்த்து சரோஜ் கூறுகையில் அவர் என்னுடைய பெரியப்பாவின் மகளின் சகோதரர். அப்ப சரோஜ்ன்ற ஒருத்தன் யாரோ ஒருத்தர் பரிசு வாங்குற ஒருத்தரை பார்த்து சொல்றான், பரிசு வாங்கும் நபர். அந்த பரிசு வாங்கும் நபரை பார்த்து என்னன்னு சொல்றாங்கன்னா, இவர், அந்த இவர்னா அவர், அவர் பரிசு யார் வாங்குறாங்க? அவரு என்னோட பெரியப்பா இருக்காரு பாருங்க, சரோஜோட பெரியப்பா, பெரியப்பாவினுடைய மகள், பெரியப்பாவினுடைய மகள்னா அவங்க பெரியப்பா பொண்ணு, அந்த பெரியப்பா பொண்ணோட சகோதரர். நல்லா ஞாபகம் வச்சு, பெரியப்பா பொண்ணோட சகோதரர்னா அப்ப அந்த பரிசு வாங்கக்கூடிய நபர் அவங்க பெரியப்பாவினுடைய மகன். ஓகேங்களா? ஏன்னா பெரியப்பாவுடைய மகளுடைய சகோதரர்னா அவங்க பொண்ணோட கூட பிறந்த பிரதர்னா அப்ப வந்து பெரியப்பாவினுடைய பையன். அப்ப சரோஜோட பெரியப்பா பையன் தான் பிரைஸ் வாங்குறான். அப்ப அவங்க யாருன்னு கேக்குறாங்க? கசின். ரெண்டு பேரும் என்னது? கசின்ஸ். அண்ணன், சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, கசின்ஸ். ஓகேங்களா? அடுத்தது 9வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து இனிமேலாம் வைக்கணும். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல வச்சாங்கன்னா யோசிக்கிறதுக்குலாம் ஒண்ணு, டக்கு டக்கு நம்மளும் போட்டு போயிட்டே இருக்கலாம், நேரம் கம்மியாகும். ஓகேங்களா? அடுத்து வர வேண்டிய வார்த்தை என்னன்னு கேக்குறாங்க. இது ஒரு இங்கிலீஷ் ரீதியா பாக்குறது. ஸோ பென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆப்டிடியூடுன்னு சொல்லியிருக்காங்க. சார் என்ன சார் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க, கேள்வி தமிழ்ல கொடுக்கலனாலே? இது இங்கிலீஷ் ரீதியா ஏதோ ஒன்று வச்சுதான் நம்மள வந்து கொஸ்டின் கேட்டு மடக்கிருக்கான். அது என்னன்றதுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டே பிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி 5 இங்கிலீஷ் வார்த்தை கேட்கும் போது இந்த 5 இங்கிலீஷ் வார்த்தையிலும் ஒரு சம்பந்தப்பட்ட இருக்கு, அதை வச்சுதான் 6வது இங்கிலீஷ் வார்த்தை என்ன வரும்னு கேட்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா வார்த்தையிலும் பீன்ற லெட்டர் இருக்கு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வார்த்தையில பி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு, செகண்ட் வார்த்தையில பி செகண்ட் இடத்துக்கு போயிடுச்சு, தேர்ட் வார்த்தையில பி தேர்ட் லெட்டருக்கு போயிடுச்சு, ஃபோர்த் வார்த்தையில பி ஃபோர்த் லெட்டருக்கு போயிடுச்சு, ஃபிஃப்த் வார்த்தையில பி ஃபிஃப்த் லெட்டருக்கு போயிடுச்சு. அப்ப சிக்ஸ்த் வார்த்தையில பி எங்க இருக்கணும்? 6th லெட்டர்ல இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் டெட்ராபாட். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஆன்சர் ஓவர். அடுத்தது போன வாரத்தையும் இந்த கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது இங்க இருக்கக்கூடிய பொட்டிகளுடைய எண்ணிக்கை 20 கிலோ, 40 கிலோ, 50 கிலோ, 30 கிலோன்னு கொடுத்துருக்கான். இதெல்லாம் கூட்டினா எந்த பெட்டியினுடைய எடை வரதுக்கு வாய்ப்பு இல்லை? பின்னாடி இருக்க ஆப்ஷன்ல கூட்டினா வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கேட்டிருக்கான். சோ முதல்ல நம்ம எல்லா பெட்டியும் கூட்டி பார்த்துடலாம். 50, 40, 90, 90 ஒரு 10, சாரி 20, 90 ஒரு 20, 110, 110 ஒரு 30, 140. அப்ப 140 கிலோகிராம்ன்ற வர வாய்ப்பு, எடை கூட்டினா வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, வாய்ப்பு இருக்கு. நான் வாய்ப்பு இல்லாத எடையை தான் கேட்டிருக்கேன். ஓகே, 130 வருமானா டெஃபினட்டா வராது. ஏன்னா 10 கிலோகிராம் தான் கம்மி. 140க்கும் 130க்கும் 10 கிலோகிராம் தான் கம்மி. அப்ப இதுதான் வர வாய்ப்பு இல்லை. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு 10 கிலோகிராம் கம்மியா பண்ணி தான் ஒரு வேலை வச்சிருப்போம், அதுதான் வர வாய்ப்பு இல்லை. 90 வருமானம் வரும். இங்க பாருங்க, 50யும் 40யும் கூட்டினாலே 90 முடிஞ்சிருச்சு. 120 வருமானம் டெஃபினட்டா வரும். 120 இப்ப தானே பார்த்தோம். 50, 40, 90 ஒரு 30னா 120 அதுவும் வரும். ஸோ ஆன்சர் எல்லாமே ஓவர். அடுத்தது 11வது கேள்வி, ஒரு லாங்குவேஜ். ஆமாங்க, இந்த கொஸ்டின் முக்கியங்க. ஏன்னா இந்த கொஸ்டினும் எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஒரு குறியீடுகளை மாத்திடுறாங்க, கணித குறியீடுகளை மாத்திட்டு அதை வச்சு சால்வ் பண்ணணும். இப்ப பெருக்கலை என்னவா மாத்திருக்காங்கன்றது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். பெருக்கல் இந்த வந்து என்னவா போயிருக்குன்னா டிவிஷனா போயிருக்கு. அப்ப 42 டிவைடட் பை 7, அதாவது பெருக்கலை நான் என்னவா மாத்திட்டேன்? டிவைடடா மாத்திட்டேன். டிவைடட் என்னவா மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா -7, பிளஸ் என்னவா மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெருக்கலா மாறி இருக்கு, இன்டு 9. மைனஸ் என்னவா மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கூட்டலா மாறி இருக்கு, கூட்டல் 62 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கான். சோ நம்ம இப்ப இதுல போர்ட் மாஸ் ரூல் தான் அப்ளை பண்ணணும், முன்ன பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஒரு விளையாட்டு, ஆனா இது வந்து கேள்வி. இது வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா போர்ட் மாஸ் ரூல் தான் அப்ளை பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல்ல ஃபர்ஸ்ட் எது இருக்கணும்? ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னா டிவிஷனுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா போர்ட் மாஸ் அப்படின்னும் போது என்ன வரும்? டிவிஷன். இந்த இடத்துல வந்து பி பிராக்கெட்டும் இல்ல, ஆஃபும் இல்ல. சோ டிவிஷனுக்கு தான் அடுத்த ப்ரியாரிட்டி. சோ அதற்கு அடுத்தது மல்டிப்ளிகேஷன், அதுக்கு அடுத்தது அடிஷன், அதுக்கு அடுத்தது சப்ராக்ஷன். சோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணுங்க. 42 7ஆல அடிச்சா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 6. ஓகேங்களா? 42 7ஆல அடிச்சா 6. சோ 6 - 7 × 9 + 62. அடுத்தது பெருக்கலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். 7ஐயும் 9ஐயும் பெருக்கணும். 63. 7 9 63. சோ அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது கூட்டலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, கூட்டலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதனால 63 62 கூட்டிடாதீங்க. 63 குறியீடு என்னன்னு பாத்தீங்கன்னா மைனஸ். 63 குறியீடு என்ன? மைனஸ். அப்ப இங்க கூட்டணுமானா கழிக்கணும் இல்லையா?
கூட்டல் இல்ல, நான் கடைசி ஸ்டெப்ல எப்பவுமே சொல்லிட்டேன், உங்களுக்கு டவுட்டா இருக்கிற பட்சத்துல கூட்டல் குறியீடு உள்ள அனைத்து எண்களையும் கூட்டிடுங்க. இப்ப 62 குறியீடு பிளஸ் 6 குறியீடு இங்க எதுவுமே இல்லைன்னா அங்க பிளஸ் இருக்கிறதா அர்த்தம். சோ இது ரெண்டுத்தையும் கூட்டி 63 கழிச்சிருங்க என்ன. சோ 62 ஒரு 6 என்னன்னு பாத்தீங்கன்னா 68. சோ 68 மைனஸ் 63 என்னன்னு பாத்தீங்கன்னா 65. சாரி, வெறும் 5, 65 வெறும் 5. ஓகேவா, ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஓகே, அடுத்தது இங்க ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு நம்பர் என்னென்ன பண்ணிருக்காங்களே, 17/1 இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 17 1 என்னவோ பண்ணி தான் 8ன்னு எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். 17ல இருந்து 1 கழிச்சா என்ன வரும், 16. அதை எப்படி 8 ஆக்கலாம், 16 2ஆல் வகுத்தா 8 ஆயிடுமா. ஸோ அதே லாஜிக் அடுத்ததுல ஒர்க் அவுட் ஆகுதா பாருங்க. 9/1 இஸ் ஈக்குவல் டு 4. 9ல இருந்து 1 கழிச்சா 8, 8 2ஆல் அடிச்சா 4. ஓகே சூப்பர், இதுவும் வந்துருச்சு. அப்ப 6/4 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருக்காங்க. 6ல 4 போச்சுன்னா 2, 2 2ஆல் அடிச்சா 1. சூப்பர். அப்ப கடைசியில நம்ம கொஸ்டினுடைய லாஜிக் கண்டுபிடிங்க. 8/2 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ 8ல 2 போச்சுன்னா 6, 6 2ஆல் அடிச்சா ஆன்சர் 3. ஏ ஆப்ஷன். ஓவர். அடுத்த கேள்வி 13வது கேள்வி. விடுபட்ட எண்ணை காண சொல்லியிருக்காங்க. சோ இந்த மேலதான் எல்லாமே பெரிய எண்கள் இருக்கு. அப்ப அதுதான் விடையா இருந்திருக்கணும். மேல பெரிய எண்கள் எங்க இருக்கோ அதுதான் விடை. அப்ப பாக்கி இருக்கிற இங்க இருக்கக்கூடிய இந்த 2 நம்பர் ஏதோ பண்ணி தான் அந்த விடையை வர வச்சிருக்காங்கன்னா, சோ 45 23 கூட்டுங்க 68. கூட்டி இருக்கான், இந்த 2 நம்பர் அப்படியே கூட்டி இருக்கான். சோ அதை பாருங்க, 25 89 கூட்டினா, சாரி 25 89 கூட்டினா 14, சாரி 11, 114 வந்துருச்சு பாருங்க. அடுத்தது 36ஓட எந்த நம்பர் கூட்டினா 204 வந்திருக்கும்ன்றத சொன்னா முடிஞ்சிச்சு. அதுல நீ 204ல 36 கழிச்சாலே முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப கிட்ட இருக்குது 168 தான். எனக்கு தெரிஞ்சு அதுதான் வரணும், பார்த்தாலே தெரியும். அது உங்களுக்கு சொல்லிதான் புரியும். ஏன்னா 21 15 வர வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் கூட்டினா 204 வரப்போகுது. 168 இல்ல 157 தான். 168 டக்குன்னு சொல்லிடலாம்ல பார்த்தோன்னே. ஓகே, அடுத்து 14வது கொஸ்டின். A truck travels 36 கிலோமீட்டர் நார்த். அதாவது ஒரு கனரக வண்டி 36 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி செல்கிறது. இதுதானே வடக்கு திசை. எத்தனை கிலோமீட்டர் போகுது, ஒரு ட்ரக்கு 36 கிலோமீட்டர் போகுது வடக்கு நோக்கி. ஓகே, பின் மேற்கு புறம் திரும்புகிறது. இதுதான் மேற்கு புறம் திரும்பி 9 கிலோமீட்டர் போகுது. பின் தெற்கு புறம் திரும்பி 50 கிலோமீட்டர். ஸோ ரிட்டர்ன் ஆகுதுங்க. தெற்கு புறம் திரும்பி 50 கிலோமீட்டர்னா இதுவரையும் 36 தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதுவரையும் 36. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம போடணும். அப்ப 50 கிலோமீட்டர் போகுது. தெற்கு புறம் திரும்பி 50 கிலோமீட்டர். பின் இடதுபுறம் திரும்புகிறது. வண்டி எந்த பக்கம் திரும்புதான், இடது. இதுதான் இடது, தெற்குக்கு இதுதான் இடது. இடதுபுறம் திரும்பி 9 கிலோமீட்டர் சென்றால் ஆரம்பித்த இடத்திலிருந்து தற்போது எந்த திசையில் வண்டி உள்ளதுன்னு கேக்குறாங்க. சோ இந்த இடத்துல வந்து கேள்வியில் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்காங்க. சாரி, நான் தான் தப்பு பண்ணிருக்கேன், கேள்வியில தான் தப்பு பண்ணல. நான் வந்து கிழக்குக்கா திருப்பிட்டு இருக்கேன். சோ நார்த்துக்கா போனேன், மேற்கு புறம் திரும்ப சொல்லும் போது கிழக்குக்கா திரும்பிட்டு இருக்கேன். மேற்கு புறம் திரும்ப சொல்லியிருக்காங்க. சோ மேற்குன்றது இதுதாங்க. சோ இந்த பக்கம் திரும்பி 9 கிலோமீட்டர். இங்க இருந்து திருப்பியும் சவுத்துக்கா திரும்பி 50 கிலோமீட்டர். ஓகேங்களா, 50 கிலோமீட்டர். திருப்பியும் அதோட லெப்டுக்கா திரும்பி 9 கிலோமீட்டர்னா இந்த 9 கிலோமீட்டரும் இந்த 9 கிலோமீட்டரும் சரிசமம் ஆயிடும். அப்ப ஆரம்பிச்ச இடத்துக்கு நேரா வந்து நின்று இருப்பாங்க. எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்கன்னா, 50ல 36 போச்சுன்னா 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க. என்ன டைரக்ஷன்ல இருப்பாங்க ஆரம்பிச்ச இடத்துல இருந்துன்னா, தெற்கு திசை. இதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்ச இடத்துக்கு இது என்ன திசை, தெற்கு திசையில இருப்பாங்க. சோ ஆன்சர் வந்து 14 கிலோமீட்டர் சவுத். இப்ப வண்டி முடிவு எங்க நின்று இருக்குன்னு தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா, நான் தான் சின்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது பின்வரும் படத்தில் சதுரம் உணவு கட்டுப்பாளரையும், அதாவது வந்து டைட்டீஷியனை குறிக்கிறது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா சதுரமா. இது செவ்வகம். படம் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது, ஒரே நிமிஷம். ஓகே ஓகே, சதுரம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சதுரம்ன்றது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா உணவு கட்டுப்பாளர், டைட்டீஷியன். முக்கோணம் யாரை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முக்கோணம் வந்து ட்ரையாங்கிள் ரிப்ரசன்ட் என்ன சொல்லியிருக்காங்க, தாவரவியலாளர், பாட்டனிஸ்ட குறிக்குது. வட்டம் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட், மனோதத்துவ நிபுணரை குறிக்குது. செவ்வகம் வந்து இந்தியரை குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல எந்த செட் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து சைக்காலஜிஸ்டா இருக்கணும், ஆனா அவங்க எதா இருக்கக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா பாட்டனிஸ்டா இருக்கக்கூடாது. அதாவது வந்து அவங்க வந்து ஒரு தாவரவியலரை சேராத ஒரு மனோதத்துவ நிபுணரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, தாவரவியலாளரை குறிக்கிறது என்ன, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தாவரவியலாளரை குறிக்கிறது வந்து முக்கோணம். அப்போ
தாவரவியலரில் சேரக்கூடாதான். தாவரவியலரில் சேரக்கூடாதுன்னா முக்கோணத்துல அந்த நம்பர் இருக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தாவரவியலரை குறிப்பது வந்து முக்கோணம். அவங்க நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா தாவரவியலரில் சேராதன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப முக்கோணத்துல அந்த நம்பர் இருக்கக்கூடாது, அந்த லெட்டர் இருக்கக்கூடாது. ஆனா மனோதத்துவ நிபுணரை குறிக்கிறதுனா, மனோதத்துவ நிபுணர்னா அது என்ன குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா வட்டம். வட்டம் தான் எதை குறிக்குது? மனோதத்துவ நிபுணரை குறிக்குது. அப்ப நான் கேட்கிற லெட்டர்ஸ் வந்து கண்டிப்பா எதுல இருக்கணும்? வட்டத்துல இருக்கணும். இங்க பாருங்களேன், டி வந்து முக்கோணத்துல இருக்கா? இங்க பாருங்க, முக்கோணத்துல இருக்கு. சோ அப்ப இந்த ஆப்ஷன் வராது, ஏன்னா தாவரவியல்ல சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. டியோ ஈயோ இருந்துச்சுன்னா டைரக்டா அந்த ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடுங்க. இது பாருங்க, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன், ஏன்னா இதுல டி இருக்கு, இதுல இ இருக்கு. அப்ப ஆன்சர் ஏபிசி. ஏபிசி மட்டும் தான் வட்டத்துல இருக்கு, வேற இதுலன்னா கூட இருந்துகிட்டோம், ஆனா முக்கோணத்துல இல்ல. சோ தாவரவியல் சேராத மனோதத்துவ நிபுணர் அதாவது வட்டத்திலையும் இருக்கணும், ஆனா எதுல இருக்கக்கூடாது? ட்ரையாங்கிள் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற நம்பர் லெட்டர்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஏபிசி. முடிஞ்சிச்சு. அடுத்தது 16வது கொஸ்டின், ஸ்பிரிங் ஸ்பைரல்ன்றாங்க. அப்ப பேங்க்ல என்னன்னு சொல்லுவாங்க? அதாவது ஸ்பிரிங் வந்து எப்படி இருக்கும்? சுழலா இருக்கும். அப்ப வளையல் எப்படி இருக்கும்? வட்டமா இருக்கும். சோ ஆன்சர் வட்டம். முடிஞ்சிச்சு. சர்க்கிள். பேங்கிள் வந்து சர்க்கிள். அடுத்தது 17வது கொஸ்டின், மிஸ்டிக்யூ என்ற வார்த்தையை பயன்படுத்தி உருவாக்க முடியாத வார்த்தை என்னன்னு கேக்குறாங்க. அதாவது இதுல இருக்கக்கூடிய லெட்டர்ஸை வச்சு உருவாக்க முடியாத வார்த்தை. ஃபர்ஸ்ட் வார்த்தை பாருங்க, எமேட்ஸ்ன்றது உருவாக்க முடியுமானா உருவாக்க முடியாத வார்த்தை தானே கேட்டிருக்காங்க. எமிட்ஸ் உருவாக்க முடியுமான்னு பாருங்க. மிஸ்டிக்யூல இ இருக்கு, எம் இருக்கு, ஐ இருக்கு, டி இருக்கு, எஸ் இருக்கு. அப்ப எமிட்ஸ் உருவாக்க முடியும். டீம்ஸ் உருவாக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உருவாக்க முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்ற லெட்டர் மிஸ்டிக்யூல இல்ல. சோ அப்ப டீம்ஸ்ன்ற வார்த்தையில என்ன பண்ண முடியாது? மிஸ்டிக்யூன்ற வார்த்தையை வச்சு உருவாக்க முடியாது. ஸ்யூட்டையும் உருவாக்கலாம், குவைட்டையும் உருவாக்கலாம். சோ ஆன்சர் ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா பி. அடுத்து 18வது கொஸ்டின், விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த 2 எண்களை வச்சுதான் இந்த மேல இருக்க எண்ணை வர வச்சிருக்காங்க. பார்த்தோன்னே சொல்லுவாங்க, ஏன்னா அங்கதான் பெரிய எண்கள் இருக்கு. சோ என்ன பண்ணி அந்த எண்களை வர வச்சிருக்காங்கன்னு பாருங்க. 6யும் 3யும் என்ன பண்ணா 216 வரும்னா, எனக்கு தெரியும்பா, 6 கியூப் பண்ணா என்ன? 216. அப்ப கீழே இருக்கிற நம்பர் வந்து பேஸ், மேல இருக்கிற நம்பர் வந்து அதனுடைய கியூப். ஓகேவா? சோ இங்க பாருங்க, 2 பவர் 4 தான் 16. ஏன்னா 2 4 முறை பெருக்கு, 2 4 முறை பெருக்குன்னா 16 வந்துரும். இங்க பாருங்க, அப்ப 7 என்ன பண்ணா 49 வரும்னா 7 ஸ்கொயர் பண்ணா 49 வரும். அப்ப 7 ஸ்கொயர் தான் 49. அப்ப இங்க மேல என்ன வந்திருக்கணும்னா 2. ஆன்சர் ஆப்ஷன் 2. முடிஞ்சிச்சு. அடுத்தது 19வது கொஸ்டின், வீடு படுக்கை அறை குளியல் அறைக்கான ஒரு வெண்படத்தை எடுக்க சொல்லியிருக்காங்க. சோ வீட்டுக்குள்ளதான் படுக்கை அறையும் இருக்கும், குளியல் அறையும் இருக்கும், ஆனா தனித்தனியா இருக்கும். ஓகேங்களா சார்? நான் ரொம்ப பணக்காரன், அட்டாச் பாத்ரூம் வச்சிருப்பேன், சோ பி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டோம். சூஸ் பண்ண, ஆனா இங்க பொதுவா வந்து ஆப்ஷன் அவங்க என்ன வைக்கிறாங்களோ அதுதான் கொடுப்பாங்க. இப்ப நாங்க வச்சிருக்க ஆப்ஷன் வந்து சி தான். நீங்க அட்டாச் பாத்ரூமே வச்சிருந்தாலும் அதை நாங்க கொடுத்துருக்க மாட்டோம். ஓகேங்களா? அடுத்து 20வது கேள்வி வந்து இன்னைக்கு நான் கொடுக்க சொல்லல, நடத்த வேணாம் தான் இந்த கொஸ்டினே வச்சேன். ஆக்சுவலா வந்து எத்தனை செவ்வகங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பேன். இந்த படத்துக்கான விடை வந்து நீங்க தான் இப்ப கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க. இவ்வளவு நேரம் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஓகே, இப்ப இந்த படத்துக்கான ஆன்சர் வந்து நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க. எத்தனை பேர் வீடியோவை பார்த்து கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எத்தனை செவ்வகங்கள் உள்ளன, அதாவது படத்துல ஆக மொத்தம் எத்தனை செவ்வகங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். இதுல ஒரு க்ளூ மட்டும் கொடுத்துறேன் கைஸ், ஏன்னா எனக்கு வந்து இந்த படத்தை பார்க்கும்போது சில பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. இதுவும் செவ்வகம் தான். இந்த பெருசா இருக்கு பாரு, இது சதுரம் கிடையாது, இதுவும் என்னது? செவ்வகம் தான். படத்தை கொஞ்சம் பெருசா கூட வரைஞ்சுக்கோங்க. ஓகே, அதுவும் ஒரு செவ்வகம் தான். சோ பார்த்துட்டு எத்தனை செவ்வகம் இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போவேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஜிகேவோட வரதுக்கு நான் ட்ரை பண்றேன். இல்லைன்னா ஒரு சைக்காலஜி கிளாஸ்ல தான் வருவேன். பார்க்கலாம். தேங்க்யூ.